கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது: குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக, பிறந்த குழந்தை 6 மாதங்களிலும் ஓரிரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும். 11 மாதங்களில் குறுநடை போட வேண்டும். 1 வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது, பேச முயல்வது என்று அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் மாற்று செய்கைகளை செய்யும் குழந்தைகளை ஆட்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் என்று கூறுவார்கள். இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம். இந்த பருவத்தில் இருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும். இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது. இம்மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர், எஸ்என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோகித், கோவை மாவட்ட பிளே ஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள், குழந்தைகள் நல மருத்துவர்கள், உளவியலாளர்கள், பேச்சு சிகிச்சையாளர்கள், தொழில்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர் குழுவினர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Here for a grand opening of our Child Development Center. Might look like a small center, but it's a large step for this city. I'd like to thank our chief guest, Padma Shri, Dr. Ramani, Mr. Gauthaman. I think, this entire program is only because of Dr. Ramani. A year ago, he invited me. Shankara had opened a center for babies and children who had developmental issues and eye screening for them. That was the first time I actually thought maybe we should look into this matter and what is Coimbatore doing for its citizens? What are we doing for our children? What are we doing for our children with special abilities or mild intellectual disabilities? ஸோ அப்போ பார்க்க போகும்போது எங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூரில் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லைங்க ஃபார் ஐ. எஸ், சங்கரா ஹஸ் டன் சம்திங், பட் நம்மளும் ஏதாவது வி ஷுட் ஹாவ் அன் இன்க்ளூசிவ் சென்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் சீட் எனக்கு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் saw வாட் இஸ் ஆக்சுவலி தேர் இன் கோயம்புத்தூர் டுடே. போய் பார்த்தா ஜென்யூன்லி எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறாங்க, ரைட்? ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வாட் இஸ் அல்டிமேட்லி ஃபார் அ பேரண்ட், ஒரு மதர், ஒரு ஃபாதர், ஒரு அங்கிள், ஒரு ஆண்ட், ஆல் ஆஃப் யூ ஆர் பேரண்ட்ஸ், ரைட்? வாட் டு யூ வாண்ட் ஃபார் யுவர் சைல்ட்? You want your child to reach their 100% full potential. Does not matter whether they are born with disabilities, whether they're 100% born with super abilities, right? What do you want them? You want them to be a happy life and be included in society. So that is why நீங்க நினைக்கலாம், why is this center set up in a school? Basically, நீங்க if you take a child who has special abilities, இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, they go to a center or a school and then they turn them down because what happens? They don't pass the basic tests, right? So enna agudha and childukku lifelong they are set back. They are not allowed to be in a regular school. Our main goal is that every child in Coimbatore, irrespective of their disabilities or abilities, should be able to be in a school with other children, grow and be contributing members to our society in Coimbatore. And I think this is our first step in that, to start an inclusive center, multidisciplinary center with occupational therapy, speech therapy and ABA therapy, so that we're able to get our children and give them 100% opportunity to live their most normal lives. Thank you for making it here today, and thank you for this opportunity to take this message out. Dr. Ramani would request you to say a few words, kind words. வணக்கங்க. இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இதை நீங்கள் தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும்.
ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது, பிறக்கும் பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குழந்தைங்க. அதை வந்து நம்ம மைல்ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து இந்த ஏஜில் இது செய்யணும், இந்த ஏஜில் பேசணும், இந்த ஏஜில் எல்லாரையும் பார்க்கணும், இந்த ஏஜில் நடக்கணும்லாம் இருக்கிறது டிலே ஆகிறதுக்கு there are certain anomalies, சில ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல இருந்தது, இப்போ நம்ம இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆட்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டு நிறைய பார்க்குறோம். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வை அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும் பொழுது அடுத்த ஒரு 80-90 இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியும், லாங் ப்ரொடக்டிவ் லைஃப். அது முழுமையாக கொடுக்கணும். நம்மலாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல, ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதன் ஃபுல்லாக முழுமையாக வளர்ச்சி பெறணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி மைண்ட், நாலேஜ் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தா தான் கல்வியை ஃபுல்ஃபில்மெண்ட். இங்கே இந்த மைல்ஸ்டோன் டிலே ஆகிற குழந்தைங்களுக்கு, கன்ஜென்ஷனல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் வந்து கோயம்புத்தூர் இல்லை. அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஸ்வாதி அண்ட் தி என்டையர் டீம் ஓவர் ஹியர். இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த இனிஷியேட்டிவ்ல இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. தே காட் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும். இது நிறைய பேருக்கு தெரியணும். தட் இஸ் வேர் இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை, இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக, விளம்பரத்துக்காக இல்லை, இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்கள் இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணணும். படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, வந்துடுவாங்க. பட் நிறையா நீங்கள் ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸில் கூட நிறையா குழந்தைங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது. அதை முதல்லையே கண்டுபிடிக்கணும். இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த 3 துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து அப்படியே ஸ்கூலில், தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ். இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது. இந்த குழந்தைங்களும் நார்மல் சில்ட்ரனும் சேர்ந்து வரும்பொழுது தான் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அந்த ரிசர்ச் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. இவங்களை சேர்த்தும் பொழுது அவங்க மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் இரஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல், அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேஜ் இருக்காங்க தெரியாமல், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய. இதை நம்ம செய்யும் பொழுது we have seen, என்னோட ஓன் கசின், அந்த அம்மா, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒரு 20 years பேக், குழந்தை ஆட்டிசம், வெரி ஸ்ட்ராங் ஆட்டிசம். அப்போல்லாம் ஆட்டிசம்னா என்னன்னு தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. பட் இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணினா, கம்ப்ளீட்டாக அந்த சைல்டை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இதில் என்னெல்லாம் பண்ணுமோ அத்தனையும் ஷி ஸ்டார்டட் டூயிங் ஆஸ் அ மதர். அந்த ஒரு முதல் 10-15 வருஷம் வேற எதுவுமே பண்ணல. ஷி வாஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த சைல்டு. இப்படி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பையன் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் பெங்களூர்ல இஸ் இன் அ வெரி ஹை போஸ்ட். இமேஜின் எப்படி பிளாசமாக இருந்த ஒரு குழந்தை ப்ரொவைடட். ஸோ எல்லா மதருக்கும் அது பண்ண முடியாது. எதர் தே மே நாட் ஹேவ் அது எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆர் வேர் வித் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன். ஸோ நிறைய அது வந்து நாம் அந்த பெற்றோர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் இதனோட இம்பேக்ட் தெரியும். நம்மெல்லாம் கடவுள் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி, சில்ட்ரன் ஆல் நைஸ், அது வி ஆர் வெரி ஹாப்பி. பட் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரனை யூ ஹேவ் டு லுக் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெமெண்டஸ். இதை வந்து ஈக்குவேட்டே பண்ண முடியாது. இதோட ஒரு பெனிஃபிட் இஸ் ஹியூஜ், இட்ஸ் ஹியூஜ். ஸோ இது நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுங்க. அந்த பெற்றோர்கள் வந்து மனம் தளரக்கூடாதுங்கிறது ஒரு தமிழ்ல வந்து ஒரு ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. எரிமலை தும்பியது 50 கிலோமீட்டருக்கு அக்னி குழம்பு, எந்த ஒரு குடிமகனும் இடம்பெயரவில்லை, அக்னி குழம்பின் ஆரிய சாம்பலில் ஆழ்ந்து பயிரிட்டதில் 6 மடங்கு அமோக விளைச்சல். மெசேஜ் என்னன்னா, எந்த ஒரு தீமையிலும் அங்கே ஒரு நன்மை உண்டு. ஸோ இந்த குழந்தைங்க இப்படி பிறந்துட்டாங்களேன்னு கவலைப்படுறது இல்லை. ஆக்சுவலி தீஸ் ஆட்டிசம் சில்ட்ரன், தே ஆர் குட் இன் சர்டன் ஏரியாஸ். சம் ஆஃப் தெம் ஆர் வெரி குட் மியூசிஷியன்ஸ். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுவாங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க லைஃப்ல இதோடு முடிஞ்சு போகல, நம்ம லைஃப் முடிஞ்சு போகலங்கிற மாதிரி எண்ணத்தை எடுத்துட்டு நிறைய பண்ண முடியுங்கிற உற்சாகத்தை நீங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளவு தூரம் வந்து மார்னிங் இந்த மாதிரி ஒரு இதை பண்றதுக்கு எங்க எல்லா சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். Good morning, respected Chief Guest Dr. Padma Shri Dr. R.V. Ramani and Mr. Gautam. அதாவது ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமுங்கிறது வந்து என்னன்னாங்க, சார் சொன்ன மாதிரி நம்ம சில்ட்ரனை வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிஸி. ஸோ இது ஒரு நல்ல சென்டராக இருக்கும். சில்ட்ரனை கொண்டு வந்து சேர்த்தி ஏர்லியாகவே என்னன்னு சொல்லி பார்த்து இமீடியட்டாக அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறது வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் த சில்ட்ரன் இன் தியர் ஃபியூச்சர். அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹெல்த் பேசிக்ஸும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. Congratulations to Swati for taking such an initiative for this program. இங்கே இருக்கிற டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, எக்ஸ்பர்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. We can put them to good use through this program. And also the பேரண்ட்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்டாக இருக்கும். வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தும் போது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்து அதை ட்ரீட் பண்ணுறக்கும், கவுன்சிலிங் கொடுக்குறக்கும், ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறக்கும், எதுவாக இருந்தாலும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் சில்ட்ரனோட இதில். So I think it's a great program. Wish you all the best and wish the Health Basics team all the very best. Chief guests, the dignitaries who are running this institution, on behalf of Tamil Nadu Play School Association, I congratulate the authorities for starting this kind of an institution. We as practicing teachers and center heads already have experienced many issues, and the teachers were unable to understand the behavior of the child, especially those below 3.5 years. Nowadays, the lifestyle of parents are changing totally. The mother and the father, both of them, there is not at all an intimacy. Probably some of the, for example, the father comes home at the time of say 12 o'clock in the night, and naturally the child will be awake till 12:30, 1:30. They will be playing, and naturally the sleeping time is reduced. So this produces certain say the characteristics of the child, behavior characteristics of the child in the classroom. The next day it is getting altered. If you have 20 children, 5 children we are able to note that they are somewhat deviant. We don't brand them this or that, but we find that. And so this kind of a center, it will help us a lot to guide the teachers what we should do. Throughout Tamil Nadu, I think Coimbatore is leading. I know what is going on in Chennai or Madurai. I really appreciate your effort. This is a need of the hour. So many parents in nuclear family, they don't have the grandfather or somebody to talk to the child when the parents are away. The isolation, so many things are there. So this produces behavior changes. For example, if I were to tell one example, in a classroom, one child suddenly he will bite the other child, the next child. So one child, he will suddenly bite the other child. You cannot, no teacher can control or no teacher can step in. So why this behavior is coming? So of the 20 children, one child, he will always, daily he will do that. So for this, you have to call the parents, you have to examine the lifestyle, everything we have to do. I think the management will give us a systematic guidelines for all these things, and we will, our association teachers, I think they will get in touch with you. Please help them, guide them. Thank you, madam. Thank you. அந்த காலத்துல குழந்தைங்கள்லாம் குருவோட அங்கேயே தங்கி இது பண்ணும் போது அவங்க குழந்தைங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, குவிக்காக அதை பண்ண முடிஞ்சது. இப்போ அவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிஸியாக இருக்கிற போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை. அப்போ இது ஒரு குருகுலம் மாதிரி அந்த அவர் சொன்ன அந்த 0 to 3.5 years or 5 yearsல க்ரூம் பண்ணுறதுக்கு பியூட்டிஃபுல் செட்டப் இருக்கு. ஆட்டிசம் வந்து நான் கியூர். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் த சைல்டு வாட்? Amrita, would you like to take this question? Thanks to Ramakrishna Group
and Health Basics for giving us an opportunity to partner with him. So